தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. No need to prove negligency. ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் வழக்கில் நீதிமன்றம் ஒரு ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அதை நீங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு தான் ஒரு காம்பன்சேஷன் வந்து கிடைக்கும். அப்போது அந்த ஆக்சிடெண்ட் வந்து என்ன மாதிரியான காஸ், ஒரு நெக்லிஜென்சியால் ஏற்பட்டதா, இல்லை அந்த பர்சன் வந்து பை இன்டென்ஷனில் நடந்ததா, இல்லை எப்படி வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஸோ இது வந்து எந்த லெவலுக்கு அந்த இன்ஜூரியான பர்சன் வந்து ஒரு காம்பன்சேஷன் ரைஸ் பண்ணுறாருன்னா அதை முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றியான ஒரு கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் காம்பன்சேஷனுக்கான ஜட்ஜ்மெண்ட். ஒரு நபர் வந்து காம்பன்சேஷன் கேட்குறாங்கன்னா அதில் ஆப்போசிட் பார்ட்டி எப்படி வந்து அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணாங்க. ஸோ எய்தர் த்ரூ நெக்லிஜென்சி ஆர் இன்டென்ஷன் ஆர் சம் அதர் பர்பஸ் எப்படி நடந்தது. ஸோ நிறைய ஆக்சிடெண்ட் வந்து நெக்லிஜென்சியால் நடந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு நடக்கக்கூடிய ஆக்சிடெண்ட் அந்த காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுறது, அந்த தட் மீன்ஸ் வந்து அந்த டீலிங் நடக்குது, நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் நடக்குது. அப்போ பேங்க் சைட்லன்னு சொல்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியோட நெக்லிஜென்சியை வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொஷின் என்னென்னா, இந்த மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணணுமா வேண்டாமா, அப்போ தான் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணப்படுமா. ஸோ நிறைய ஆக்சிடெண்ட் வழக்கில் இந்த ஒரு பர்டிகுலர் கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வியாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்க கீ ஹைலைட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கேஸோட டீட்டெயில், இந்த கேஸோட நம்பர், அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கேஸில் இருக்கக்கூடிய பார்ட்டி. ஸோ யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து அப்பலண்ட்டாக வராங்க. பிகாஸ் வந்து கீழமை நீதிமன்றத்தில் அவார்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆப்போசிட் பார்ட்டியோட நெக்லிஜென்சியை வந்து ப்ரூவ் பண்ணலை. ஸோ அதற்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே இல்லை. அண்ட் தென் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொல்லி மேல்முறையீடு செய்து அந்த பேங்க் வந்து வராங்க. ஸோ கேஸில் வந்து கேஸோட பேக்ரவுண்ட், கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சிடெண்ட் வந்து 2013 ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ ஒரு இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சிடெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா பொலீரோ ஜீப் கொலைடட் வித் எ நெக்லிஜென்ட்லி பார்க் ட்ரக் ட்ராலி. ரோடோரமாக ஒரு ட்ரக்கு வந்து ஃபுல் லோடடோட பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த பார்க்கிங் வந்து நெக்லிஜென்சியாக பார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வழக்கை வந்து கொஷின் பண்ணுறாங்க ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க். மஹேந்திரா பொலீரோ வெஹிக்கிள் தான் வந்து இதில் டேமேஜ் ஆன வெஹிக்கிள். ஸோ என்ன நடக்குதுன்னா, ரோடு ஓரமாக பார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வண்டி வந்து ரோடு ஓரமாக பார்க் பண்ணியிருக்கு. இப்போது இது நெக்லிஜென்சி, பார்க்கிங்கை வந்து நெக்லிஜென்சியில் வருமா இல்லை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே இருக்குது, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சுச்சுவேஷன், எதற்காக அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க, மேபி அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் வந்து பார்க்கிங் அசார்ட்ஸ் போட்டு நிறுத்தியிருப்பாங்க, வண்டி வந்து ரிப்பேராக இருக்கும். அப்போ அதற்கான ப்ரொவிஷனை வந்து பார்த்து வச்சுருக்காங்களா, இல்லை அவங்க என்ன பர்பஸ்க்காக அங்கே நிறுத்தியிருக்காங்க, அது வந்து அண்டர் பார்க்கிங்கில் வரக்கூடிய இடமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கொஷின் வந்து அண்டர் சர்க்கம்ஸ்டன்ஸில் பார்க்க வேண்டியது. இப்போது இந்த கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் இந்த விஷயம் வந்து எப்படி பார்க்கப்படுது, கண்டிப்பாக வந்து இதை நெக்லிஜென்சின்னு எடுப்பாங்களா, இல்லை இதை ப்ரூவ் பண்ணால் தான் காம்பன்சேஷன் கிடைக்குமா, அடுத்த கொஷின். ஸோ ட்ரிபுனல் முதல்ல எப்பவுமே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது MACTன்னு சொல்லக்கூடிய மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனலில் இந்த வழக்கு வந்து தொடரப்படும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் அவார்டர் அண்டர் செக்ஷன் 163A அண்டர் மோட்டார் ஆக்சிடென்ட் ஆக்ட் 1988 ட்ரிபுனல் வந்து காம்பன்சேஷனை வழங்கிடுறாங்க. பட் இந்த காம்பன்சேஷனை எதிர்த்து தான் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அந்த பர்டிகுலர் பேங்க் கம்பெனி ஆர்கியூ பண்ணுறாங்க.
ஆப்போசிட் பார்ட்டி வந்து நெக்லிஜென்ஸ்னா அந்த வண்டியை வந்து பார்க் பண்ணியிருந்தது தான் இதற்கான மேஜர் குற்றம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட்டோட டிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் அப்பல் த ட்ரிபுனல் அவார்ட். ட்ரிபுனல் என்ன அமௌண்ட் அவார்ட் பண்ணாங்களோ அதை வந்து கொடுத்துட்றாங்க. மேலும் வந்து அதற்கான அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 163A ப்ரொவைட்ஸ் ஃபார் காம்பன்சேஷன் வித்தவுட் ரெக்வயரிங் ப்ரூஃப் ஆஃப் நெக்லிஜென்சி. அப்ஜெக்டிவ் ensure shift relief of victims using a structural formula. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்டீமுக்கு வந்து இமீடியட் காம்பன்சேஷன் இல்லை ஒரு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணும்போது அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும். அதை தவிர்த்து வந்து ஆப்போசிட் பார்ட்டி நெக்லிஜென்சியாக வந்து இடிச்சிருக்காங்க, இல்லை அவங்க வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்க்க தேவையில்லைன்றது தான் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டோட கீ அப்சர்வேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணாதான் இந்த அவார்ட் காம்பன்சேஷன் கிடைக்கணும்னு சொன்னால், ஸோ இட் வில் காஸ் அ ஹியூஜ் டிலே. மேபி அதற்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தாமதமாகும். மேலும் வந்து ஒரு நிறைய ஆக்சிடென்ட் வழக்கில் ஈவன் ஒரு இம்ப்ராப்பர் லைசன்ஸ் உள்ள ஒரு நபர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து அவார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது நெக்லிஜென்சி பார்க்கிங் அப்படின்னு சொல்ல அது வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலை நீதிமன்றம், அவார்டை வந்து வழங்குறாங்க. ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட கீ ஹைலைட். முக்கியமான இம்ப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, விக்டிம் சீக்கிங் குயிக் காம்பன்சேஷன். ஸோ அதான் நம்ம முன்னாடியே சொன்னது. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து குயிக் காம்பன்சேஷன். இப்போ இது யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தாமதமாகுது, நெக்லிஜென்சியை ப்ரூவ் பண்ணாமல் வெயிட்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்ப்ளிஃபைஸ் த கிளைம்ஸ் ப்ராசஸ் பை ரிமூவிங் த பர்டன் ஆஃப் ப்ரூவிங் ஃபால்ட். யார் வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கான ஃபால்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுன்றதை விட அதற்கான இமீடியட் சொல்யூஷனாக இந்த காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீஇன்ஃபோர்சிங் செக்ஷன் 163A ஆன் ஏ நோ ஃபால்ட் லைபிலிட்டி ப்ரொவிஷன். ஸோ அதுக்கு தான் இந்த செக்ஷன் 160Aவை பற்றி இங்கே திருப்பி குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டார் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் டிலே ஆகி கொண்டிருக்க வழக்குகளுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி, லீகல் ப்ராக்டிஷனர், லா மேக்கர், பாலிசி அவங்க எல்லாருக்குமே இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.